ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், ஆதார் டிபார்ட்மெண்ட்டில் வந்து 10 வருஷத்துக்கு முன்னாடி ஆதார் கார்டு எடுத்தவங்கெல்லாம் அவங்களோட ஆதார் கார்டை வந்து அப்டேட் பண்ணணும்னு சொல்லியிருக்காங்க. இந்த அப்டேட் பண்ணுறது வந்து செப்டம்பர் 14 வரையும் உங்களுக்கு ஃப்ரீ. அதுக்கப்புறம் நீங்கள் அப்டேட் பண்ணுறதா இருந்தால் பேமெண்ட் பண்ணி தான் உங்களோட ஆதார் கார்டை வந்து நீங்கள் அப்டேட் பண்ணிக்கிறணும். ஆதார் கார்டு புதுசாக எடுத்தவங்களா இருந்தாலும் சரி, முன்னாடி எடுத்தவங்களா இருந்தாலும் சரி, 10 வருஷத்து ஆனவங்க, ஆதார் கார்டு எடுத்து 10 வருஷம் ஆனவங்க வந்து அவங்களோட ஆதார் கார்டை வந்து அப்டேட் பண்ணிக்கணும்னு சொல்லியிருக்காங்க. ஆதார் கார்டை எப்படி அப்டேட் பண்ணுறது அப்படின்றத பற்றி நம்ம இந்த வீடியோவில் பார்ப்போம். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சின்னா சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். வாங்க ஃப்ரெண்ட்ஸ், இப்போ நம்ம வந்து வீடியோக்குள்ளே போகலாம். ஆதார் டிபார்ட்மெண்ட்லேருந்து ஆதார் கார்டை வந்து அப்டேட் பண்ணுறது ரொம்ப முக்கியம் அப்படின்னு வந்து சொல்லியிருக்கிறாங்க. ஒவ்வொருத்தரும் அவங்களோட ஆதார் கார்டை வந்து கண்டிப்பாக அப்டேட் பண்ணிக்கோங்க. அப்படி நீங்கள் இந்த வாய்ப்பை தவற விட்டிங்கன்னா செப்டம்பர் 14க்கு அப்புறம் நீங்கள் வந்து பேமெண்ட் பண்ணி தான் அப்டேட் பண்ணுற மாதிரி இருக்கும். ஆதார் கார்டை வந்து அப்டேட் பண்ணுறது வந்து ரொம்ப முக்கியம். ஆதார் கார்டை அப்டேட் பண்ணுறதுக்கு நீங்கள் ஃபஸ்ட்டு ஆதார் வெப்சைட்டுக்குள்ளே போய்க்கோங்க. ஆதார் வெப்சைட்டுக்குள்ளே போயிட்டு UIDAI அப்படின்னு சொல்லிட்டு டைப் பண்ணிக்கோங்க. ஆதார் போர்ட்டல் வந்து ஓப்பன் ஆகும். அதுக்குள்ளே போன உடனே உள்ளே வந்து உங்களோட ஃபஸ்ட்டு ஆதார் நம்பர் லாகின் பேஜ் வரும். லாகின் பேஜ்குள்ளே நீங்கள் போன உடனே என்ன பண்ணணும் அப்படின்னா, கீழே வந்து ஸ்க்ரோல் பண்ணிக்கிட்டே வந்தீங்கன்னா கீழே என்ன இருக்கும் அப்படின்னா அப்டேட் ஆதார் அப்படின்னு சொல்லிட்டு காட்டும் உங்களுக்கு. அந்த அப்டேட் ஆதாருக்குள்ளே நீங்கள் இப்போ ஃபஸ்ட்டு என்ன பண்ணணும் அப்படின்னா, நீங்கள் ஆல்ரெடி அப்டேட் பண்ணியிருக்கீங்களா அப்படின்னு செக் பண்ணுறதுக்காக உங்களோட ஆதார் நம்பரை என்டர் பண்ணிக்கிறணும். என்டர் பண்ணிவிட்டு கேப்சா டைப் பண்ணணும். கேப்சா டைப் பண்ணிவிட்டு ப்ரொசீடு கொடுங்க. கொடுத்தோன்னே உங்களோட ஆதார் கார்டை வந்து நீங்கள் அப்டேட் பண்ணியிருக்கீங்களா இல்லையா அப்படின்னு சொல்லிட்டு காட்டும். அப்டேட் பண்ணணும் அப்படின்னா கீழே கொடுத்துருக்கோம் பாருங்கள், த ஆதார் நம்பர் ரெக்யூர்ஸ் டாக்குமெண்ட் ப்ரூஃப் ஆஃப் ஐடென்டிட்டி டாக்குமெண்ட் அண்ட். அப்போ நீங்கள் வந்து அந்த ஆதார் கார்டுக்கு வந்து நீங்கள் வந்து ஆதார் ப்ரூஃப் வந்து அப்டேட் பண்ணணும் அப்படின்னு வந்து சொல்கிறாங்க. இதிலேருந்து நம்மளோட ஆதார் கார்டை வந்து அப்டேட் பண்ணணுமா என்னன்னு ஃபஸ்ட்டு தெரிஞ்சுக்கலாம். யாரோட ஆதார் கார்டை வந்து அப்டேட் பண்ணணும்னு காட்டுதோ அவங்க மட்டும் அப்டேட் பண்ணால் போதும். கிட்டத்தட்ட 10 ஆதார் கார்டு எடுத்து 10 வருஷம் ஆனவங்களுக்கு தான் இந்த அப்டேஷன் வந்து காட்டும். அதுக்கு நீங்கள் என்ன பண்ணணும் அப்படின்னா, ஆதார் பேஜுக்குள்ளே போயிட்டு செக் வேலிடிட்டிக்குள்ளே போய் உங்களோட ஆதார் கார்டை அப்டேட் பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு காட்டும். உள்ளே போயிட்டு நீங்கள் என்ன பண்ணணும் அப்படின்னா டேஷ்போர்டுக்குள்ளே போங்க. டேஷ்போர்டுக்குள்ளே போயிட்டு ஆதார் கார்டை வந்து வெரிஃபிகேஷன் கம்ப்ளீட்டட் அப்படின்னு சொல்லிட்டு காட்டும். காட்டினோடனே நீங்கள் என்ன பண்ணணும் அப்படின்னா உங்களோட ஆதார் கார்டை வந்து அப்டேட் பண்ணணும் அப்படின்னு அர்த்தம். திரும்ப ஆதார் லாகின்ல டேஷ்போர்டுக்குள்ளே போயிட்டு ஆதார் அப்டேட் லாகின் கொடுத்து நீங்கள் உள்ளே போகணும். லாகின் கொடுத்து உள்ளே போனீங்கன்னா உங்களோட ஆதார் நம்பர் வந்து கேட்கும். ஆதார் நம்பர் கொடுத்துட்டு கேப்சா வந்து டைப் பண்ணணும். கேப்சா ஆதார் நம்பர் டைப் பண்ணிவிட்டு கேப்சா டைப் பண்ணிவிட்டு லாகின் வித் ஓடிபி கொடுத்தீங்கன்னா நீங்கள் எந்த நம்பர் ஆதாரில் லிங்க் பண்ணியிருக்கீங்களோ அந்த நம்பருக்கு வந்து ஓடிபி சென்ட் ஆகும். அந்த ஓடிபியை நீங்கள் கொடுத்த உடனே உங்களோட ஆதாருக்குள்ளே போய் லாகின் ஆகும். அதுக்கப்புறம் டாக்குமெண்ட் அப்டேட் அப்படின்னு ஒரு இது காட்டும் பாருங்கள், டாக்குமெண்ட் அப்டேட். அந்த டாக்குமெண்ட் அப்டேட்டுக்குள்ளே போய் ஃபஸ்ட்டு என்ன பண்ணணும் அப்படின்னா டாக்குமெண்ட் அப்டேட், அந்த டாக்குமெண்ட் அப்டேட்டுக்குள்ளே போய் கிளிக் பண்ணுங்கள். கிளிக் பண்ண உடனே ஓப்பன் ஆகும். ஓப்பன் ஆனோடனே நெக்ஸ்ட்டு கொடுங்க. இந்த செப்டம்பர் 14/9/2024 லாஸ்ட் டேட் காட்டும் பாருங்கள். அதுக்கப்புறம் நீங்கள் அப்டேட் பண்ணுறதா இருந்தால் பேமெண்ட் பண்ணி தான் பண்ணணும். 14க்குள்ளே நீங்கள் பண்ணீங்க அப்படின்னா ஃப்ரீயாக வந்து உங்களோட ஆதார் கார்டை அப்டேட் பண்ணிக்கலாம். இப்போ வந்து நீங்கள் நெக்ஸ்ட்டு கொடுக்கலாம். வேறு என்னென்ன டாக்குமெண்ட்ஸ்லாம் இங்கே கொடுக்கணும் அப்படின்ற டீட்டெயில்ஸ் வந்து இங்கே கொடுத்துருப்பாங்க. நெக்ஸ்ட்டு கொடுத்துட்டு
திரும்ப ஒரு இது வரும், அங்கேயும் நெக்ஸ்ட்டு கொடுத்துட்டு உள்ளே போங்க. ஹவ் இட் ஒர்க்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு காட்டும், அதையும் நீங்கள் இது பண்ணிவிட்டு உள்ளே போங்க. நெக்ஸ்ட்டு கொடுங்க. நெக்ஸ்ட்டு கொடுத்தீங்கன்னா உங்களோட டீட்டெயில்ஸ், ஆதார் கார்டு டீட்டெயில்ஸ் எல்லாமே காட்டும். ஆதார் கார்டு டீட்டெயில்ஸ் எல்லாமே காட்டிட்டு நீங்கள் என்ன டாக்குமெண்ட் அப்டேட் பண்ணுறது அப்படின்றதும் காட்டும். அதில் ப்ளீஸ் அப்லோட் ப்ரூஃப் ஆஃப் ஐடென்டிட்டி டாக்குமெண்ட் அப்படின்னு சொல்லிட்டு காட்டும். அதில் வந்து நீங்கள் என்ன டாக்குமெண்ட் வந்து அப்லோட் பண்ண போகிறீங்க அப்படின்றத செலக்ட் பண்ணணும். ஓட்டர் ஐடி, ஆதார் கார்டு, பேன் கார்டு, பாஸ்போர்ட்டு, பேங்க் பாஸ்புக், இந்த மாதிரி உங்கள்கிட்ட எந்த ஐடி ப்ரூஃப் கையில் இருக்கோ, கரண்ட்டில் நீங்கள் இருக்கிற அட்ரஸில் இருக்க எந்த ஐடி ப்ரூஃப் கரண்ட்டில் இருக்கோ அந்த ஐடி ப்ரூஃபை வந்து நீங்கள் வந்து ஸ்கேன் பண்ணி அப்லோட் பண்ணணும். இப்போ வந்து நான் பேன் கார்டை வந்து ஸ்கேன் பண்ணி அப்லோட் பண்ணுறேன். அப்லோட் பண்ண பின்னாடி இன்னொரு அட்ரஸ் ப்ரூஃபுக்காக இன்னொரு ஐடென்டிட்டி கேட்கும். அதுக்கு நீங்கள் உங்களோட பாஸ்புக்கோ, ஓட்டர் ஐடியோ, இல்லை மேலே கொடுத்த பான் கார்டையோ நீங்கள் கொடுக்கலாம். இபி பில்லு, வாட்டர் பில்லு, இந்த மாதிரி எந்த ப்ரூஃப் வச்சுருக்கீங்களோ அந்த ப்ரூஃபை வந்து நீங்கள் அப்லோட் பண்ணலாம். அப்லோட் பண்ணதுக்கப்புறமா செக் பாக்ஸை வந்து டிக் பண்ணிவிட்டு நெக்ஸ்ட்டு கொடுங்க. நெக்ஸ்ட்டு கொடுத்தோடனே பேமெண்ட் போர்ஷன் அடுத்து வந்து நெக்ஸ்ட்டு கொடுங்க. நீங்கள் செப்டம்பர் 14க்குள்ளே பண்ணுறதா இருந்தால் உங்களுக்கு பேமெண்ட்டு தேவைப்படாது. ஓகே ஆகிட்டு அக்னாலேஜ்மெண்ட்டுக்குள்ளே போகும். அப்படி செப்டம்பர் 14க்கு அப்புறம் நீங்கள் வந்து அப்டேட் பண்ணீங்க அப்படின்னா உங்களுக்கு அமௌண்ட்டு கேட்கும். முன்னாடி போய் பார்த்தீங்க அப்படின்னா கம்ப்ளீட்டடில் இருக்கும். டாக்குமெண்ட் அப்டேட் கம்ப்ளீட்டட் டேஷ்போர்டில் போய் பார்த்தீங்கன்னா டாக்குமெண்ட் அப்டேட் கம்ப்ளீட்டட் அப்படின்னு வந்து உங்களுக்கு காட்டும். திரும்ப நீங்கள் உள்ளே போயிட்டு டாக்குமெண்ட் அப்டேட்டுக்குள்ளே போய் நெக்ஸ்ட்டு கொடுத்து ஓகே கொடுத்தீங்க அப்படின்னா உங்களுக்கு வந்து அக்னாலேஜ்மெண்ட்டு வரும். அவ்வளோதான்.